நம்ம இந்த இவ்வளோ தூரம் எவ்வளோ உயிர்கள் இருக்குது சரிங்களா. அப்போ அந்த மனித பிறவி வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியத்துவமானது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இந்த மனித பிறவி மட்டும்தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சில இந்த பல சேட்டைகளெல்லாம் நிறைய செஞ்சிட்ருக்கு. பொறாமை கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈகோவில் தான் இருக்குது. இந்த ஈகோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டில் தான் இருக்குது. என்ன சார் எங்கே போனாலும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி மைண்டுக்கிட்டே நீங்கள் வாரீங்களே அப்படின்னு. ஏன்னா நமக்கு உண்மையான எதிரி அவர் தான். யாரெல்லாம் 23ஆம் புலிகேசி வடிவேலு காமெடி பார்த்துருக்கீங்க? ஃபுல் படமாக யாரை பார்த்துருக்கீங்களா? சரி சரி 23ஆம் புலிகேசி அந்த படத்தில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கும்? செம ஜாலியாக இருக்குமா? நான் வாரேன் இப்போ வாரேன். சரி ரெண்டாவது ஹாஃப் எப்படி இருக்கும்? இப்போ உண்மையிலே இதுதான். ஏன்னா சொல் புத்தி கேட்ட அரசன் போய் சுய புத்தி அரசன் அந்த இடத்துக்கு வாராரு. அப்போ அந்த சுய புத்தி அரசன் அங்கே வரும்போது அப்போ நாடு எப்படி இருக்கு? செழுமையாக இருக்கு. அது எது சொல் புத்தி கேட்குற அரசன் எப்படி இருக்காரு? கஜானா ஃபில் ஆகுதா இல்லை ஃபில் ஆகிற மாதிரி காட்டுறாங்களா? கஜானா ஃபில்லாலாம் ஆகாது. ஏன்னா எந்த ஒரு பணமோ எதுவுமே வந்து நம்ம கொண்டு வரதில்லை. என்ன அப்படின்னா அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு காமெடியன் அப்படி தானே, செகண்ட் ஹாஃபு ராஜா. இந்த ஊரை ஆளக்கூடியது நாட்டை ஆளக்கூடியது யார் ஆளணும்? ராஜா தான் ஆளணும். சரியா? மந்திரி ஆண்டா நல்லா இருக்குமா? சொல் பேச்சு கேட்டு ஒரு ராஜா செயல்படுறான் அப்படின்னா அது இந்த சொல் பேச்சானது யார் நாட்டை ஆள்ற மாதிரி? மந்திரி ஆள்ற மாதிரி. அப்போ மந்திரி அவன் பாட்டுக்கு ஆளுவான் கிடையாது. அவன் வந்து என்ன பண்ணுறான்? மற்றவங்களுடைய விஷயங்கள்லாம் வாங்கிக்கிட்டு இவனுக்கு எது ஆனந்தமோ அதுக்கேற்ற மாதிரி அவனை செயலிக்கான். அப்படிதான் ஆக்சுவலாக ராஜா என்ன பண்ணணும்? சுயமாக சிந்திச்சு செயல்படணுமா பொதுப்படையாக சிந்திச்சு செயல்படணுமா? பொதுப்படையா, அதாவது பொதுமக்கள்ங்கிறத விட பொதுப்படையாக சிந்திச்சு இதனால் பாதிப்பு யாருக்கும் வரக்கூடாது? பிறருக்கும் வரக்கூடாது, தனக்கும் வரக்கூடாது, தன்னை சார்ந்தவர்களுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை செஞ்சா எந்த விஷயமா இருந்தாலும் அது தவறு கிடையாது. அப்படி ஒரு தப்பு செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? ஏன் முடியாது? அப்படி நிறைய பேர் நிறைய தப்பு செஞ்சுருக்காங்க. இருக்கு. சரி.